ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எல்லாம் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? நிறைய புது கிளாஸ், புது ஃப்ரெண்ட்ஸ், புது டீச்சர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்கல்ல? ஓகே, ஜாலியா இருக்கீங்களா? வெரி குட். நல்லா படிங்க. அதோடு கூட சேர்த்து பைபிளையும் படிங்க. ஏசப்பாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம அழகா சூப்பரா கதை கேட்க போறோம், வசனம் கேட்க போறோம், அதோடு கூட சேர்த்து பப்பட் ஷோவும் பார்க்க போறோம். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அன்பான நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த காணொளி மூலியமாக இந்த பிள்ளைகளை பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்றுக்கொள்கிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை கத்துக்கலாம். சரியா? சரி, என்ன வசனம் தெரியுமா? 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. நான் சொல்றேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஓகே பிள்ளைங்களா, ஆண்டவர் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். சரியா? அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமா, கரெக்ட். ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு தேற்றவாளன் வருவார் அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பப்பட் ஷோ பார்த்துட்டு வந்துருங்க. தகப்பனே, இந்த 40 நாள் போனதே தெரியல. உபவாசம் இருந்து உங்க பிரசனத்துல சந்தோஷமா இருந்தது. ஆனா இப்போ எனக்கு பசி எடுக்குதே. என் பசியை போக்க நீங்க உதவி செய்யுங்கள. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க தான் தேவனுடைய குமாரன் அல்லவா? தேவன் வானத்தையும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே படைச்சார்ல. இங்க இருக்கிற கல்லுகளை பார்த்து அப்பங்கள் ஆகுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். அதெல்லாம் அப்பங்கள் ஆயிடும். அப்ப அந்த கல்லுகள் அப்பம் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை எடுத்து சாப்பிடலாம்ல. சொல்லுங்க சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சரி, இந்த பக்கம் வாங்க. இங்க வாங்க, ஏறி வாங்க. இதுதான் தேவாலயத்தின் உப்பரிகள். நீங்க இங்க இருந்து கீழே குதிங்க. ஏன்னா சங்கீதத்துல சொல்லியிருக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி. நீங்க குதிச்சீங்கன்னா தூதர்கள்லாம் வந்து உங்களுக்கு தாங்கி பிடிச்சுப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கு. ஆஹோ, சரி வாங்க, நான் உங்களை வேற இடத்துக்கு கூட்டு போறேன். எங்க கூட்டு வந்திருக்கிற? இங்க இருந்து பாருங்க, உலகத்துல சகல ராஜ்யங்களும் உங்களுக்கு தெரியும். சரி, அதுக்கு என்ன இப்போ? இந்த சகல ராஜ்யத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க என்ன குனிஞ்சு வணங்கினா போதும், நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்பாலே போ சாத்தானே. தேவன் ஒருவரே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கு. அப்பாலே போ. என்னாச்சு? நான் இயேசுவை சோதிக்கலான்னு போனேன், ஆனா அவர் எதுக்குமே சிக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண? நானும் இயேசுக்கெல்லாம் வசனத்தை வச்சு அவரை சோதிக்கலாம்னு சொல்லி நிறைய வசனம் எல்லாம் சொன்னேன். ஆனா அவரும் என்ன வசனத்தை வச்சு திரும்ப பதிலடி கொடுத்துட்டார். எதுலயுமே மாட்ட மாட்டேன்ட்டார். முட்டாளே, நீ வசனத்தை வச்சு அவரை ஏமாத்தலான்னு பார்த்த. ஆனா அவர் பரிசுத்தாவினால நிரம்பி இருக்கிறார். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ, அது வேறையா?
ஆமா, நமக்கு தான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் வசனத்தை மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டதுனால அவர் உன்னை ஈஸியா ஜெயிச்சிட்டார். போ, போய் வேற யாராவது மாற்றாங்களா பாரு. பபஷா பாத்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? ஓகே, வெரி குட். சரி பாரு, அங்க கூட இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்தாவியானவர் தேவைப்பட்டார். பாத்தீங்களா? பிசாசு வசனத்தை வச்சே ஏசப்பாவை ஏமாத்திலான்னு பார்த்தான். வசனம் ஏசப்பாக்கு தெரிஞ்சது, பிசாசுக்கும் வசனம் தெரிஞ்சிருக்கு. ஆனா பாருங்க, இயேசு கூட பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால இயேசு ஈஸியா ஜெயிச்சிட்டார். சோ நம்மளும் எதுக்கும் பயப்படக்கூடாது. நீங்க பிரேயர் பண்ணி, ஆண்டவரே எனக்கும் அந்த பரிசுத்தாவியானவர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். இந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அப்புறம் நீங்க இந்த உலகத்துல எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. சயின்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? மேக்ஸ் கஷ்டமா இருக்கா? அது மேக்ஸ் எக்ஸாம்னாலே பயமா இருக்கா? கண்டிப்பா அந்த ஆவியானவர் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. தைரியமா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவீங்க. சரி பாரு, இதே மாதிரி உங்களுக்கு பைபிள்ல இயேசு கூட அந்த சீஷர்கள்ல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? கண்டிப்பா எல்லாருமே அவரோட பேர் தான் சொல்லுவீங்க. ஆமா, பேதுரு. சரியா? ஏன்னா பைபிள்ல 12 சீஷர்கள் இருந்தாலும் நமக்கு டக்கு ஞாபகம் வருது யாருன்னா பேதுரு தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரு எல்லா சீன்லயும் இயேசு கூடவே இருப்பார். நீங்க எந்த சம்பவம் எடுத்து பார்த்தாலும் அதுல கண்டிப்பா பேதுருவும் கூட இருப்பார். இயேசு கடல் மலை நடந்தா நானும் நடக்கிறேன்னு, இயேசு மறுரூப மலைக்கு போனா இங்கேயும் உங்களுக்கு கூடாரம் போட்டுடலான்னு, இப்ப எல்லா இடத்துலயும் இயேசு கூடவே இருந்தார். ஆனா இப்படிப்பட்டவரு ஒரு நாள் இயேசுவ சிலுவையில அறையறதுக்காக கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பேதுருக்கு அப்படியே பயம் வந்துருச்சு. எங்கடா நம்மளையும் பிடிச்சி கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சிருவாங்களோ அப்படின்ட்டு. ஆனா இயேசுவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இயேசு கூடவே போயிட்டு இருக்கிறாரு. அங்கங்க மாட்டிக்கிற, இங்க நெல்லு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீ இயேசு கூட தானே இருந்தனா? இல்ல நானும் இயேசு கூட இல்லையே, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு திரும்ப எப்படியாவது இயேசுவை காப்பாத்திலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போவாரு. அங்க வேற யாராவது மாட்டிப்பாங்க. நில்லு, உன்னை நம்ம பேச்ச பார்த்தாலே தெரியுது நீயே இயேசு கூட தானே இருந்திருக்கிற அப்படின்னா, ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? பேதுருவன இயேசுப்பாவை மறுதளிச்சிட்டாரு. ஏன்? பயம். எங்கடா நம்மளையும் கொண்டு போய் எல்லாரும் முன்னாடி அடிப்பாங்களோ, நம்மளையும் சிலுவையில அரைஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து 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 கூடவே இருந்த இயேசுவ மறுதளிச்சிட்டாரு. அப்புறம் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும்ல. இயேசு சிலுவையில அரைஞ்சாங்க, திரும்ப உயிரோடு கூட எழுந்து நம்ம ஆண்டவர் உயிரோடு வந்துட்டாரு. அப்புறம் பேதுருவெல்லாம் போய் பார்த்து சந்திச்சாரு. அதுக்கப்புறம் இயேசு சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போறேன், நீங்க பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்றதுக்காக காத்துருங்க அப்படின்ட்டாரு. இப்போ இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரிசுத்தாவியானவர் வராரு. எல்லார் மேலயும் அந்த அபிஷேகம் இறங்குது, எல்லாரும் நிரப்பப்படுறாங்க. இப்போ எந்த பயந்தாங்கோலியா இருந்த பேதுரு பயந்து இயேசு யாருன்னே தெரியாது மறுதளிச்சாரோ, அவர் இப்ப ஆவியானவரால் நிரம்பிட்டதுனால தைரியமா எழுந்து நின்று இயேசுப்பாவை பத்தி ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. இப்படிதான் அன்னைக்கு பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்களா. அங்க ஒரு சப்பானி இருந்தான். அந்த சப்பானிக்கு பேதுரும் யோவானும் போறாங்களே, ஏதாவது நம்ம கொடுப்பாங்க, காசு கிசு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறான். பேதுரு பார்த்து சொல்றாரு, என்கிட்ட வெள்ளி இல்ல பொண்ணு இல்ல, ஆனா என்கிட்ட இருக்க நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான். குதிக்கிறான், சந்தோஷப்படுறான், பரவசப்படுறான். அவங்களோட கூட சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டான். சரியா? இப்போ ஜனங்கள்லாம் ஓடி வந்து இது எப்படி நடந்தது, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னும் போது அங்க பேதுரு அங்கிள் என்ன பண்ணா தெரியுமா? அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஏசப்பா பத்தி சொன்னாரு. இது நான் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா? இது நான் செய்யல, நீங்க சிலுவையில அரைஞ்ச இயேசு உயிரோடு எழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு, அவர் தான் இதெல்லாம், இந்த அவருடைய நாமத்தினாலதான் நாங்க இந்த அற்புதங்களா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாரா. ஜனங்களா இதை கேட்கும் போது இயேசுவ சிலுவையில அரைஞ்ச அதே பிரதான ஆசாரியர்கள், அதே அதிகாரிகள்லாம் திரும்ப வந்து இந்த பேதுருவெல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. பாரு, ஒரு காலத்துல பயந்து இயேசு யாருன்னே தெரியாம மறுதளிச்சார்ல, இப்ப வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்கள மிரட்டுறாங்க, ஏய் பேதுரு, இனிமேல் நீ இந்த மாதிரி இயேசுவை பத்தி சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு பயமுறுத்துறாங்க. பேதுருன்னு பயப்படவே இல்லை. என்ன தெரியுமா சொன்னாரு? தேவனுக்கு செவி கொடுக்கறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமானது நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி யார பார்த்து சொன்னாரு? பெரிய அதிகாரிகளை. அவங்கள பார்த்து இவர் யாரு? சாதாரண படிப்பறிவு இல்லாத மீன் பிடிக்கிறவர் தான். ஒரு காலத்துல பயந்து ஓடி ஒளிஞ்சவரு இப்ப என்ன பண்றாரு? அந்த அதிகாரிகளை அவங்க முன்னாடி தைரியமா பேசுறாரு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஆமா, அவருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலதான். பாரு, நம்ம ஒரு வசனத்துல படிச்சோம் இல்லையா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
இந்த பேதுரு அந்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்ததுனால அவர் யாரை பார்த்தும் பயப்படல. இந்த பெரிய பெரிய அதிகாரிகள், பணம் வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் தைரியமா அவங்க முன்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. பாரு தம்பி தங்கச்சி, நீ கூட பயப்படுறியா? ஐயோ நான்லாம் ஏழனா, எனக்கெல்லாம் நான்லாம் போய் மத்தவங்கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல, எனக்கெல்லாம் படிப்பே வராதுண்ணா, அதெல்லாம் சமமாக்கு, எனக்கெல்லாம் மத்தவங்க கிட்ட பேசுறதுனாலே கொஞ்சம் பயம்னா, கூச்ச சுபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, அந்த பேதுருக்கு கொடுத்த அதே ஆவியானவர் எனக்கும் வேணும், என்னையும் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டுப்பாரு. உன்னை அந்த ஆவியானவர் வந்து நிரப்புனாருன்னு வச்சுக்கேன், உனக்குள்ள ஒரு தைரியம் வரும், நீ எதை பார்த்தும் பயப்பட மாட்ட. நல்லா கேட்டுக்கோங்க, அந்த ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர், அன்புள்ள ஆவியானவர், தெளிந்த புத்தி. நீ நல்லா படிச்சு நல்லா பெரியாளா வர்றதற்கு அந்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். இந்த பேதுருவனுக்கு செஞ்ச அதே ஆவியானவர் உனக்கு செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்பும் இரக்கமும் நீதியும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன், இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, அருமையான பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவர் மேலும் நீர் பொழிந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஆவியானவரால நிரப்பி பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரே ஒரு காலத்துல பயந்து ஓடி ஒளிந்த பேதுரு ஆண்டவரே, அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு ஆண்டவரே அப்பா, ராஜாக்களுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாகவும் தைரியமாக நின்று பிரசங்கம் பண்ணாரே அப்பா. அதே போல அப்பா, எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அவங்க ஒருவேளை படிப்பை நினைச்சு பயந்துருக்கலாம், எதிர்காலத்தை நினைச்சு பயந்துருக்கலாம், தங்களோட தேவைகள் நினைச்சு பயந்துருக்கலாம். அப்பா, அந்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நிரப்புங்க. அந்த பயத்தெல்லாம் நீக்கி போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அந்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியமா வாழணும். ஓகேவா? டாடா, பாய்.